இந்த இடத்துல என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துபவன். இந்தியாவில் பல மாநிலங்களில், குறிப்பாக தமிழகத்தில் நான் பார்த்த ஒரு உண்மை, இவ்வளவு மாணவர்கள் 10th +1 +2 படிக்கிற இந்த அரங்கத்திலே நீங்கள் இங்கு வந்து அமர்ந்திருப்பதற்கு, இப்படி ஒரு நல்லதொரு பள்ளியிலே படிப்பதற்கு, மற்ற பள்ளிகளை சேர்ந்த பிரைவேட் ஸ்கூல் என்று சொல்லுகிறோமே, அதை சேர்ந்த மாணவர்கள் கூட இங்கே இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் இத்துணை பேர் இங்கு வந்து அமர்ந்திருப்பதற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய அறிவா, உங்களுடைய திறமையா, உங்களுடைய மதிப்பெண்களா, எதுவாக இருந்தாலும் இரண்டாம் பட்சம். முழு முதற் காரணம் என்ன என்பதை இந்த 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே நீங்கள் அத்துணை பேரும் உங்கள் மனதிலே இப்போது நான் சொல்வதை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா காரணம்? வரப்பிலும் வயலிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், வெயிலிலும் மழையிலும், பனியிலும் குளிரிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை நம் பிள்ளைகள் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு உங்களுக்காகவே, உங்களுடைய படிப்புக்காகவே முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும், முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் படிக்கின்றாய் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொள். எத்தனையோ 1000 மாணவர்கள் உங்களை விட அறிவாளிகள், உங்களை விட திறமையானவர்கள், உங்களை விட மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றவர்கள், படிக்க வேண்டும் என்று மனம் இருந்தும் கூட சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாமல் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களை நான் அறிவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய பெற்றோர்கள் தான் என்பதை வாழ்க்கை முழுவதும் தயவு செய்து நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் மறந்துவிடக்கூடாது. இங்கு வந்தவுடன் இந்த குத்து விளக்கை ஏற்ற சொன்னார்கள். நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தீர்கள். நான் எங்கே சென்றாலும் இந்த குத்து விளக்கு நிகழ்ச்சி இருந்தால் என்னுடைய நெஞ்சத்தில் நிழலாடுகின்ற ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்காகவே பதிவு செய்கின்றேன். இங்கு வந்தபோது திரு சுகுமாரன் அவர்கள் கூட குத்து விளக்கை ஏற்ற என்னை அழைக்கும் போது அதை சொன்னார். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் இது போன்ற ஒரு அரசு பள்ளி நிகழ்ச்சியிலே 5000 பேர் அமர்ந்திருந்த விழாவிலே குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி கேட்க சொல்லி அவர் சொன்னவுடன் ஒரு மாணவன் எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டான். அடுத்த நிமிடம் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்புனர். மிகவும் அமைதியாக இருந்து ஆழமாக உள்வாங்கி அற்புதமாக புரிந்து கொள்ளுகின்ற மாணவர்களுக்கு முன்னால் நான் உரையாற்றுகின்றேன் என்பதில் எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் தெரியுமா? அடுத்து ஒரு மாணவி எழுந்து என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார். இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு என்ன? அப்துல் கலாம் அவர்கள் என்னை கை காண்பித்து விட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவர், வட இந்தியாவை சேர்ந்தவர், அவருக்கு தமிழ் தெரியாது என்ற காரணத்தினால், அரசு பள்ளி மாணவர்கள் என்ற காரணத்தினால் என்னை பதில் சொல்ல சொன்னார். நான் சொன்னேன், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவனாக இருக்க வேண்டும். ஆனால் ஜலகண்டபுரம் அரசு பள்ளியைப் போல ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நீ வர வேண்டும் என்றால்
மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நேற்று தான் நாம் குடியரசு தினத்தை கொண்டாடி இருக்கோம். ஜாதி மத பேதம் இல்லாமல் அரசியல் சாசனம் முழுமையாக அமல்படுத்தப்படுகின்ற இடம் இன்று வரை மாறாமல் இருப்பது பல இருந்தாலும் கூட இந்த பள்ளிக்கூடங்கள் அதில் முன்னிலை வகிப்பதாகவே நான் உணர்கிறேன். ஏனென்றால் அத்தனை பேர் மனிதர்கள். இதை உறுதிப்படுத்துவதற்காக கடைசி வரை இதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, இப்போ பள்ளிக்கூடத்தில் என்னை உரை நிகழ்த்துவதற்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் என்ன சார் பேசணும்னு உங்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், உங்களுடைய முதல்வர் உட்பட எல்லாத்தையும் கேட்டேன். மாணவர்களுக்கு நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க, ஆசிரியர்களுக்கு நீங்கள் உரை நிகழ்த்த வேண்டும். கிராமப்புறத்து பள்ளி, அவர்கள் வாழ்க்கையில் இங்கே அமர்ந்திருக்கின்ற அசோக்குமார் ஐபிஎஸ்ஐ போலவோ அல்லது என்னை போலவோ மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும். நீங்கள் பேசினா கண்டிப்பாக அமைதியாக கேட்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை நம்பி நான் உங்கள்கிட்ட வந்தேன். ஆனால் அவங்க சொன்னதை விட நீங்கள் அமைதியாக உள்வாங்கி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக இருப்பதை நான் அறிகின்றேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் எல்லாரும் படி படி படின்னே சொல்கிறாங்களே, ஏன் படிக்கணும்? எதற்காக படிக்க வேண்டும்? இப்போ பாருங்கள், உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு காசி அவர்கள் இங்கே பேரூராட்சி தலைவராக இருக்கிறார். அடிப்படை படிப்பு. உங்களுடைய முதல்வர் திரு முருகேசன் நிறைய படிச்சிருக்கார், பார்த்தேன். எம்காம் எம்ஃபில் வரிசையாக படிச்சிருக்கிறாரு. அவர் இங்கே உட்காந்துருக்காரு. இன்னும் எத்தனையோ படித்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அசோக்குமார் ஐபிஎஸ், திரு கணேசன் பெரிய பட்டதாரி, நான் உட்பட. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் ஏன் காமிக்கிறேன்னா, இத்துணை பேரும் இந்த மேடையிலே அமர்ந்திருப்பதற்கு என்ன காரணம்? எல்லோருமே பெரிய கோடீஸ்வரர்கள், பணத்தை மூட்டை மூட்டையாக வைத்திருக்கின்றோம் என்ற காரணத்தினால இல்லை. பின் எதற்காக? எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு மரியாதை வேணும், ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும், மேடைக்கு ஏறணும். இப்போ கூட ப்ரைஸ் வாங்குறதுக்கு கடைசியாக மேடைக்கு வர்ற பிள்ளைங்களை பார்த்தா அவங்களும் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்களாக அவங்களுக்கு பண உதவித்தொகை கொடுக்குறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இவங்கெல்லாம் மட்டும் மேடையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி மதம் குலம் ஏழை பணக்காரன் ஒன்றுமே கிடையாது. நீ படிச்சுட்டா, உன்ட்ட அறிவு இருந்துச்சுன்னா உன்னை மேடைக்கு வான்னு எவனாக இருந்தாலும் கூப்பிட்டே ஆகணும். இது எழுதப்படாத விதி. ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரி ஆசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நீ ஒரு ராஜாவாக இருந்தால் கூட உன் ஊரில் மட்டும்தாண்டா உனக்கு மரியாதை. நீ படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் உனக்கு மரியாதை உண்டு. ஏன் அப்படி? நம்மெல்லாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்த, நாங்கள்லாம் அரசு பள்ளியில் படித்தவர்கள்னு உங்கள்கிட்ட குறிப்பிட்டேனே. மற்ற பெரிய பணக்கார குடும்பத்தில், அம்பானி அதானி, அந்த குடும்பத்தில் டாடா பிர்லா, இவங்க குடும்பத்தில் இருக்கிறவன் படிக்கிறானோ இல்லையோ, நம்ம படிக்கணும். அதுக்காக தான் நம்ம அம்மா அப்பா இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே ஆசை உன்னை பெரிய ஆளாக்கி பார்க்கணும். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். அந்த கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நீங்கள் யாரும் காரணமாக இருந்து விடாதீர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஏன் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? ஒரு தாய்கிட்ட நீங்கள் போய் வீட்டில் போய் கேளுங்க, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு. எனக்கு என்னடா வேணும்? நீ மட்டும் படிச்சுட்டு பெரிய ஆளாயிட்டன்னா இந்த குடும்பமே நல்லா இருக்குப்பா, ஒரு தலைமுறையே மாறிடும், எனக்கு ஒன்றும் வேண்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அம்மாவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? மிகப்பெரிய சிறப்பு. சமீபத்தில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் பேசிட்டு உட்கார்ந்த உடனே ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் ஆங்கிலத்தில் கேட்ட கேள்விக்கு நான் தமிழில் பதில் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ அமைதியாக கேட்குறீங்க பாருங்கள். அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, இந்தியாவில் படிச்சுட்டு, குறிப்பாக அரசு பள்ளிக்கூடங்களில் படிச்சுட்டு, பெரிய அளவில் பிஹெச்டி முடிச்சுட்டு மிகப்பெரிய ஆட்களை இங்கே வேலை பார்க்குறவங்க, அந்த காலத்திலே படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க.
இப்போ வர்ற பிள்ளைகளையும் நான் பார்க்குறேன். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஒழுக்கம், அவங்கள்ட்ட இருக்கிற உழைப்பு, அவங்கள்ட்ட இருக்கிற மனித நேயம், அவங்க பெற்றோர்கள் மீது வைத்திருக்கின்ற பாசம், பிள்ளைகளை வளர்க்கின்ற விதம், இதெல்லாம் பார்த்தா எங்கள் அமெரிக்கா பிள்ளைங்க அந்த மாதிரி இல்லையே சார். எப்படி சார் உங்கள் அம்மாலாம் அந்த பிள்ளைங்களை வளர்க்குறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா, நான் எங்கள் தாய்மார்கள்ட்டையும் எங்கள் பிள்ளைங்கள்ட்டையும் அவங்க அம்மாவுடைய பெருமையை நான் போய் சொல்கிறேன்னு சொன்னேன். அடுத்து கேட்டாங்க, இதுக்கு என்ன சார் காரணம், ஒய் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர, தமிழ்நாட்டை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. அந்த ஒற்றை காரணம் தான் சொன்னேன். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு, அந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்கள் அடையணும்னா, அந்த அம்மாவை திருப்திப்படுத்தணும்னா நீ செய்ய வேண்டியது படிப்பு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன், அம்பானி அதானி குடும்பத்தில் படிக்கிறானோ இல்லையோ, நம்மளை மாதிரி ஏழை பிள்ளைங்க படிக்கணும் ஏன்னு கேட்டேன். ஏன் தெரியுமா படிக்கணும்? மிகப்பெரிய பணக்காரர்களே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான். நம்ம ஏழை, அவனை விட நம்ம படிக்கிறது அவசியம், அவனை விட நம்ம படிக்கிறது நமக்கு பெருமை. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா. பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பணக்காரன் வீட்டில் 4 வேலைக்காரன் தோளில் தூக்கி வச்சுக்குவான். பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு பட்டுப்பட்டிருக்கோம். ட்ரெயினில் போனால் ஏசியில் போவான். நமக்கு பஸ்ஸு பாஸ் கேட்போம், பஸ்ஸுக்கே பணம் இருக்காது, ஏன்னா அவ்வளோ கஷ்டமான குடும்பம். ஆனால் நம்ம பெருமை என்ன தெரியுமா உனக்கு? பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அருமை மாணவ செல்வங்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டுமே நிரூபிக்க முடியும். அதற்கு கல்வி வேண்டும். இதனை நிரூபிக்கணும்னா உனக்கு கல்வி வேணும். அதனால தான் கல்வியினுடைய சிறப்பை சொல்ல வந்த இடத்திலே பணத்தை விட கல்வி பெருசா, எல்லாரும் பணம் பணம்னு ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நான் சொல்கிறேன் பணத்தை விட கல்வி பெருசுன்னு. உங்களுக்குமே தெரியும். ஏன் பெருசுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. இந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறதுக்காக ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருமே மாணவர்களாக இருந்தாலும் பெண்களை விட ஆண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கே பாதுகாப்புங்கிறதுக்கு என்னங்கிறத ஒரு உதாரணத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். பணத்தை விட கல்வி சிறந்தது எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது, கள்ளர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வது ஏனோ. இது ஒரு பாட்டு. இது சீவக சிந்தாமணியில் உள்ள ஒரு பாட்டு. இது இந்த இடத்துல நான் சொல்வதற்கு காரணம், பணம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும், நெருப்பில் எரிஞ்சிரும், எடுத்தெடுத்து மற்றவனுக்கு கொடுத்தா குறையும். ஆனால் கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா படித்து பேச அது வளரும், பணம் குறையும். இப்போ சொல்லுங்கள், பணம் பெருசா கல்வி பெருசா? இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்கிறத தெரிந்த பெரியவர்கள் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க? இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல்ங்கிற மெக்காலே. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒன்று. நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அறிந்து கொள்வதற்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது அதை உபயோகப்படுத்தவே இல்லை என்றால் அது அதை விட வெட்கக்கேடுங்கிறான் பெஞ்சமின் பிராங்க்லின். முதுமையை முன்னிட்டு, நீ வயசானதுக்கு அப்புறம் நல்லா இருக்கணும்னா
முன்னதாக செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி. இதை நான் சொல்லலை, மிக பெரும் மாபெரும் ஆசிரியன் அரிஸ்டாட்டில் சொல்கிறான். ஏன் அப்படி சொன்னான்? படிக்கின்ற மாணவனை மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது கல்வி. நீ எத்துணை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல, இந்த வீட்டை நீ வச்சுக்க, இந்த பணத்தை நீ வச்சுக்க, இந்த காட்டை நீ வச்சுக்க அப்படின்னு அம்மா அப்பா பிள்ளைங்களை கூப்பிட்டு வயசானோன்னா எழுதி கொடுக்குறாங்கல்ல, அதை மாதிரி இப்போ உங்களுடைய தலைமை ஆசிரியர் திரு முருகேசன் படிச்சிருக்கிற பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிகாம் அல்ல எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிள்ளையாக கூப்பிட்டு இந்த பிஏவை நீ வச்சுக்க, இந்த எம்ஏவை நீ வச்சுக்க, இந்த பிஹெச்டியை நீ வச்சுக்க கொடுக்க முடியுமா? முடியாது. அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் இந்த கல்வியினுடைய சிறப்பு. அந்த வாய்ப்பு ஏழை பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிறது. அதை நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது என்பதை 10வது 11வது 12ஆம் வகுப்பு படிக்கும்போது மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமானது இது. இப்போது நான் உங்கள்கிட்ட தமிழில் பேசுகிறேன். அரசு பள்ளி மாணவர்கள்லாம் ஆங்கிலத்தில் படிக்கிறவங்களும் இருக்கீங்க, தமிழில் படிக்கிறவங்களும் இருக்கலாம். நான் ஏன் தமிழில் பேசுகிறேன் தெரியுமா? உலகம் முழுவதும் சென்று நான் உரை நிகழ்த்தினாலும் கூட அருமை மாணவர்களே, சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழுக்கு நிகர், தமிழ் மொழிக்கு நிகர், தமிழனுக்கு நிகர் இந்த உலகத்திலே எவனும் இல்லை, எந்த மொழியும் இல்லை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இதை நான் அப்படியே சொல்லிட்டு கடந்து போக விரும்பலை. ஹூஸ்டன்ங்கிற ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னை பேசுகிறதுக்கு அழைச்சிருந்தாங்க. அது ஆங்கில பள்ளி, ஆங்கிலத்தில் பேசணும். உள்ளே நுழையும் போது ஒரு ஆர்ச், அந்த ஆர்ச்சில் வாட் வி ஹவ் லேர்ன்ட் so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world அப்படின்னு ஆங்கிலத்தில் 2 வரியில் எழுதி போட்டிருந்தாங்க. படிச்சுக்கிட்டே நான் உள்ளே போயிட்டேன். எங்கேயோ இடிக்குது, எங்கேயோ இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்ட்டு அழைச்சிட்டு போனவங்களை அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அது மாதிரி அழைச்சிட்டு போனவங்களை நிற்க சொல்லிவிட்டு திரும்ப மேலே படித்தேன். அமெரிக்காவில் ஆங்கிலேயர்கள் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று 2 வார்த்தையில் ஔவையார் 1000 ஆண்டுகளுக்கு முன் சொன்னதை ஆங்கிலத்திலே இத்துணை வரிகளிலே அவர்கள் எழுதி போட்டு நம்முடைய தமிழை அமெரிக்கர்கள் பெருமைப்படுத்துகிறார்கள். அப்படின்னா எவ்வளோ பெரிய மொழிக்கு நம்ம சொந்தக்காரர்கள். இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் நம்ம தமிழில் படிக்கிறோம், நமக்கு ஆங்கிலம் தெரியாது, நம்ம ஏழை, நம்ம கருப்பாக இருக்கோம், இதெல்லாம் தயவுசெய்து நினைக்கவே நினைக்காத. ஏன் சொல்கிறேன்னு கேளு. ஆங்கிலம் வாழ்க்கையிலே அவசியம் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று நினைப்பவன் நான். வெளிநாடுகளுக்கு போனேன்னாக்கா ஆங்கிலம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஒரு வேலைக்கு போகணுன்னா, ஒரு இன்டர்வியூக்கு வந்தான்னாக்கா ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டால் நீ ஆங்கிலத்தில் பதில் சொல்லக்கூடிய தகுதி இருக்கணும். எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், தவறில்லை. நீ பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் தயவு செய்து தாய் தமிழை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நீ ஒழுக்கமான பிள்ளையாக வளர முடியும் என்பதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. இதை ஏன் சொன்னேன்னா, ஏன் தமிழை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய மொழியினுடைய பெருமை என்னன்னு முதல்ல இந்த படிக்கிற பிள்ளைங்க தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய தாய்மொழி எத்துணை சிறப்பானது என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? பேசுறது, எழுதுறது, படிக்கிறது, வாழ போகிறது எல்லாத்துக்கும் அது தானே. ஏன் படிச்சுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேங்களுங்க. ஒரு மொழி அழிந்தால் ஒரு இனம் அழிந்துவிடும். நம்முடைய முகவரியே நம்முடைய தமிழ்மொழி தான். நம்முடைய தமிழ்மொழி வெறும் மொழி அல்ல, மற்ற மொழிகளைப் போல உயிரோட்டமுள்ள உணர்வுள்ள உன்னதமான மொழி. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? எந்த மொழியிலும் இல்லாத சிறப்பு நம்ம தாய்மொழிக்கு உண்டு. என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் 7913 மொழி இருக்குது. ரொம்ப கவனமாக கேட்குறீங்க, அதனால உள்ளே போய் சொல்கிறேன் நான். 7913 மொழி உலகம் முழுக்க இருக்குது. இதில் 150 மொழிகளுக்கு மட்டுமே எழுத்து இருக்குது. மற்ற மொழிகளுக்கு எழுத்தே இல்லாத மொழி இருக்குது. எழுத்து இல்லைன்னா அந்த மொழி அடுத்த தலைமுறைக்கு போகாது. ஏன்? எழுத்து இல்லைன்னா புத்தகம் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாது.
இந்த 150 மொழிகளிலே 2000 ஆண்டுகளை கடந்த மொழி எது? அது மட்டும் செம்மொழி அந்தஸ்து கொடுக்கணும், அதுக்கு இலக்கணம் இருக்கணும், இலக்கியம் இருக்கணும், எழுத்து இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆய்வு நடக்குது. 7 மொழியை மட்டும் தேர்வு செய்கிறாங்க. அந்த 7 மொழிகள் இலக்கணம், இலக்கியம், எழுத்து 2000 வருஷத்துக்கு மேலே. இந்த மொழிகள் தான் செம்மொழி அப்படின்னு சொல்லி கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சைனம், பாரசீகம், சமஸ்கிருதம், தமிழ் என்று 7 மொழியை தேர்வு செய்கிறாங்க. இந்த 7 மொழியில் நம்ம தாய்மொழி எப்படி சிறந்தது தெரியுமா? லத்தீன், கிரேக்கம், பாரசீகம், இந்த 3 மொழிகள் சுத்தமாக போர்த்துகீஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, போர்ச்சுகல், அந்த 4 மொழிகளும் பேச்சிலே இல்லை, பேச்சு வழக்கே இல்லை, அதனால உயிர் இல்லை. 7ல் 4 போச்சுன்னா பாக்கி 3 எது? சமஸ்கிருதம், சைனம், தமிழ். சமஸ்கிருதம் தேவ பாஷை ஆகி போச்சு. என்ன? கடவுளுக்கு வேதம் சொல்லும்போது மட்டும்தான் பேச முடியுது, மனிதர்களுக்கு மனிதர் பேசிக்கிறது இல்லை, பேச முடியாது, அதனால வளர முடியல. இன்னும் 2 மொழி. ஒன்று நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய நாடுகளிலே ஒன்றான சைனாவில் உள்ள மொழி, இன்னொன்று இந்தியாவில் உள்ள தமிழ் மொழி. இந்த சைன மொழிக்காரன் என்ன சொன்னால், 2500 ஆண்டுக்கு பழமையானது எங்களுது, எங்கள்கிட்ட புத்தகம்லாம் இருக்குடா, அதனால் எங்களுக்கு அடுத்தது தான் உங்களுதுன்னு சொன்னான். சமீபத்தில் இந்த அரசாங்கம் மூலமாக கீழடியிலே செய்யப்பட்ட ஆய்வின் மூலம் சுடு மண்ணில் செய்யப்பட்ட ஒரு பானையில் கோதை என்று எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களை அமெரிக்காவில் நியூயார்க்கில் உள்ள ஒரு பெரிய விஞ்ஞான கூடத்துக்கு கார்பன் டேட்டிங் முறையில் இது எத்தனை வருஷம் பழமையானது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அனுப்புங்கன்னு அனுப்பிச்சிருந்தாங்க. அவன் ஆய்வு செஞ்சுட்டு சொன்னான், இது 3400 ஆண்டுகளுக்கு முந்தையது. இன்றைய நாளிலே தமிழ் மொழி உலகத்திலேயே மிக மூத்த மொழி என்பது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட மொழிக்கு நம்ம தாய்மொழிக்கு சொந்தக்காரங்களாக இருந்தால் இந்த மொழியை எப்படி நம்ம கொண்டாடணும் நினச்சி பாருங்க. அதனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை, யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, சேமமுற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செழிக்கச் செய்வீர், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு சொன்னது பாரதி. 14 மொழிகள் தெரிந்த ஒரு மனிதன் தமிழ் மொழி எப்படி சிறந்ததுன்னு சொல்கிறோம். படித்தா மட்டும் பத்தாது, படிக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே நம்ம தமிழன், நம்முடைய மொழி தமிழ் மொழி, நம்முடைய மொழி உலகத்திலேயே சிறந்த மொழி, இதை உலகத்தில் உள்ளவனுக்கு தெரியுது, நமக்கு தெரியலேங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் 5 நாடுகளிலே வேறு எந்த மொழிக்கும் அங்கீகாரம் கிடையாது. அரசு அங்கீகாரத்துடன் செயல்படுகின்ற 5 நாடுகளிலே தமிழ் மொழி அரசு அங்கீகாரம் பெற்ற மொழியாக இருக்கிறது. எது தெரியுமா? சிலோன், சிங்கப்பூர், மொரீஷியஸ், மலேசியா, கனடா. இந்த 5 நாட்டிலையும் அரசு அங்கீகாரம் பெற்ற மொழி. அரசு பார்த்தீங்கன்னா தமிழ் விழா நடத்துவாங்க. வேற எந்த மொழிக்கும் இந்த சிறப்பு கிடையாது. மார்ட்டின் சைபர் ஸ்மித்னு ஒருத்தன், ஒரு ஆங்கிலேயன், ரொம்ப கவனமாக கேட்குறீங்க அதனால இது சொல்கிறேன். அவன் 400 மொழிகளை தேர்வு செய்து த வேர்ல்டு லிட்ரேச்சர் 20th செஞ்சுரி கைடு டு வேர்ல்டு லிட்ரேச்சர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு வரி எழுதுகிறான். 400 மொழிகளை தேர்வு செய்து தமிழ் மொழிக்கு மட்டும் 3 பக்கங்களை எழுதி, இந்த தமிழ் லிட்ரேச்சர் வில் அரஸ்ட் தி அட்டென்ஷன் ஆஃப் எனி பர்சன் அட் எனி டைம் அண்ட் எனிவேர் இன் த வேர்ல்டு. தமிழ் சங் போயம்ஸ் அன்சர்பாஸ்ட் இன் வேர்ல்டு லிட்ரேச்சர்னு எழுதுகிறான். தமிழில் சொல்கிறேன். இந்த தமிழ் மொழி சாதாரண மொழி இல்லை. இது உலகத்தில் எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும், என்ன மொழி பேசுவனாக இருந்தாலும், எந்த காலகட்டத்திலும் இதை ஒருத்தன் உணர்ந்து படித்தான்னா அவனுடைய நெஞ்சத்தை கொள்ளை கொள்ளும். இஃப் தி வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் ஃபவுண்ட் தி சங் போயம்ஸ் தே வில் ஃபைண்ட் எ ட்ரெஷர் ட்ரோங்கிறான். மேற்கத்திய மொழி வல்லுநர்கள் தமிழ் மொழியில் உள்ள சங்க இலக்கியத்தை படித்தா அவங்களுடைய பெரிய புதையலையே கண்டடைவார்கள். இப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம்.
அப்படி என்றால் நாம் எவ்வளவு தலை நிமிர்ந்து, அதனால தான் சொன்னான், சும்மாலாம் சொல்லலை, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடாங்கிற வார்த்தையெல்லாம் வார்த்தை விளையாட்டு அல்ல, சத்தியம். இதை இந்த மாணவ பருவத்திலேயே நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல தமிழ் தாண்டா பெருசுன்னு சொன்னல. எப்படி வரும்போது அசோக்குமார் ஐபிஎஸ் சொல்லிட்டு வந்தார், வாய்மையே வெல்லும், 2 வார்த்தை. என் வாழ்க்கை பூரா அதை பயங்கர ஆனஸ்டாக வேலை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் அவர். வாய்மையே வெல்லும் 2 வார்த்தை நானும் எங்கெங்கெல்லாமோ யோசித்து பார்க்குறேன், எல்லாருக்கும் பொருந்தது. எப்படி இதை சொன்னான்? யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உனக்கு நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் அதுக்கு நீ தாண்டா காரணம். உலகத்தில் உள்ள எல்லா நாடும் என்னுடைய நாடு, உலகத்தில் உள்ள எல்லா மொழியும் என்னுடைய மொழி, எல்லாரும் என்னுடைய உறவினர்கள். எங்கே எழுதி போட்டிருக்கான் தெரியுமா? ஐநா சபையில் கதவுல தமிழில் 2400 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றனார் சொன்னதை தமிழ் மொழியில் ஐநா சபையில் எழுதி போட்டிருக்கான். அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். இப்போ கல்விக்கு வருவோம். கல்வி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காத. இளமையில் சின்ன வயசுலேயே படிச்சிரு. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. உங்களுக்கு பொருள் சொல்ல வேண்டியதில்லை, நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிச்சிட்றா. ஏன்னா கல்வி அவ்வளோ முக்கியம். படிக்கலைன்னா வாழ்க்கை முழுவதும் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகின்ற கோடிக்கணக்கான நபர்களில் நீனும் ஒருவனாக மாறி விடுவாய். எல்லா வேலையும் புனிதமான வேலை தான், அது நீ செய்யறதுக்கு ரெடியாக இருக்கியாங்கிறதான். ரோட்டில் தார் போடுறான் பாரு, காலில் துணியை சுற்றிக்கிட்டு, டேபிள் துடைக்கிறான் பாரு, சாப்பிட்டவங்களுடைய பிளேட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் படிக்கவில்லையே என்ற மன அழுத்தத்தோடு செய்கிறாங்க பாரு. அவர்களிலே நீங்களும் ஒருவராக மாறிவிடக்கூடாது என்றால் படித்தே ஆக வேண்டும். இந்த கல்வி என்ன தரும் தெரியுமா? நமக்கு தெரியுமா? அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும், புறங்கடை நல்லிசையும் நாட்டும், உறுங்கவலொன்று உற்றுளியும் கை கொடுக்கும், கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. என்ன அர்த்தம் தெரியுமா? அறத்தை கொடுக்கும், பொருளை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், மரியாதையை கொடுக்கும், பதவியை கொடுக்கும். உன்னை ஏளனமாக பார்க்குறான் பாரு. நாளைக்கு நீ படித்து பெரிய ஆள் ஆகிட்டா உன் வீட்டு வாசலில் அவன் நின்று உன்னுடைய பெருமையை பாட வைக்கும். கொஞ்ச நாளே பிறந்து வாழ்ந்து இறந்து போகிற இந்த உயிருக்கு கல்வியை விட வாழ்க்கை முழுவதும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒன்று உலகத்தில் படிப்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான். அப்போது நம்ம எதுக்கு படிக்கணும்? பாரதிதாசன் சொல்லுவார், எல்லாம் கிராமப்புறத்து பிள்ளைங்க, அதனால இதை சொல்கிறேன். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி, இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம், நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம், அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். ஊரில் வாழ்ந்து கெட்டவன் குடும்பம், ஒரு வீடு இடிஞ்சு கிடக்கும். நிறைய ஊரில் பார்த்துருக்கேன் நான். அப்பா பணக்காரர் இருந்திருப்பார், பேர புள்ள பணம் இருக்குன்னு படிக்க மாட்டான், நின்றபடி விழும். ஏன்னா இந்த உலகம் அவ்வளோ வேகமாக முன்னேறிட்டு இருக்கு. எல்லாரும் படிக்கிறான், எல்லா நாட்டிலையும் படிக்கிறான். நம்ம படிக்கலைன்னா நம்ம உழுவுறதோடு மட்டும் இல்லை, நம்ம குடும்பமும் சேர்ந்து உழுந்துரும். அதனால தான் உங்கள் அம்மா அப்பாலாம் அவங்க படிக்கலைன்னாலும் நீங்கள் படிக்கணும்னு உங்களை அனுப்புகிறாங்க. அதையே பாரதி என்ன சொல்லுவார்? எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. இந்த உலகமே பார்த்து தமிழ்நாட்டுக்காரன் பூரா பயங்கர அறிவாளிடா, எப்பரா இந்தியாவிலேருந்து மட்டும் இப்படி வர்றான் அப்படின்னு வியக்கிற நாள் என்னாலோ அந்த நாள் தாண்டா பொன்னாள் பாரு. இன்னைக்கு அது நடக்குது. எப்படி தெரியுமா? கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை பல 1000 கோடிக்கு அதிபதி. அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் அவனை பார்த்து பயப்படுறாங்க. இங்கேருந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு போனால் வாத்தியாரோட பிள்ளை தெரியுமா உங்களுக்கு? சத்யாநாதல்லா இந்தியாவிலேருந்து போனவன்.
மைக்ரோசாஃப்டோட சிஇஓ. அங்கே இருக்கிற சிஇஓவில் 25 பேரில் 11 பேர் இந்தியாவிலிருந்து சென்றவர்கள், 5 பேர் சிவநாடார் உட்பட தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் என்றால் அத்துணை பேரும் அரசு பள்ளியிலே படித்தவர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். இன்றைக்கு அது நடக்குதா இல்லையா? நம்மால் முடியாது என்று நாம் நினைப்பதையெல்லாம் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மூலையில் எவனோ ஒருவன் நம்மை சேர்ந்தவன் செய்து கொண்டு தானே இருக்கிறான். நம்ம செய்யணுமா வேண்டாமாங்கிறதான் கேள்வியே. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ஜெய்ப்பூரில் நீட் ஜேஇ நிறைய பேர், இப்போ எத்தனை பேர் இங்கே டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற கை தூக்கு. கரெக்டாக நான் சொன்னோன்னு தூக்கணும், மற்றவன் தூக்குறான்னு பார்த்துட்டு தூக்கக்கூடாது. எத்தனை பேர் என்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிற? சரி, வெரி குட். இப்போ நான் சொல்கிறத கேளு. என்ஜினியர்னாலோ டாக்டர்னாலோ சும்மா ஏதோ கொஞ்சத்தை படித்து ஒரு பாஸ் மார்க் வாங்கிட்டு ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு கல்லூரியில் போய் படிக்கிறது இல்லை. உங்களை சிரிக்க வைப்பதற்காக நான் அழைக்கப்படவில்லை. உங்களை சிந்திக்க வைப்பதற்காக சுகுமாரன் அவர்களும் முருகேசன் அவர்களும் என்னை விரும்பி அழைத்திருக்கிறார்கள். நீங்களும் இவ்வளோ கவனமாக கேட்குறீங்க, அதனால் இதை சொல்கிறேன். இந்த ஜெய்ப்பூரில் நடந்த விழாவில் நானும் ஒரு தலைமைச் செயலாளரும் போயிருந்தோம். எதுக்கு காரணத்தோடு இந்த பதிவு. நீட் எக்ஸாமில் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்ற 6 பேர். ஜேஇ என்று சொல்லப்படுகின்ற ஐஐடி என்ஐடிக்கான பரீட்சையில் மெயின்லையும் அட்வான்ஸ்லையும் 360க்கு 340க்கு மேலே 355 வரைக்கும் வாங்கின மாணவர்களை கௌரவிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. உங்களை மாதிரி மாணவர்கள் மேடைக்கு வர்றான். அவங்க அம்மா அப்பாலாம் அவ்வளோ சந்தோஷத்தோடு வர்றாங்க. ஏன்னா பாம்பே ஐஐடியில் வேலை கிடச்சிருக்கு. என்ஜினியராக போகிறவங்களாம் தெரிஞ்சுக்க, தயவு செய்து உங்களால் முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. நேற்று கூட அஸ்வின் ஒருத்தர் என்னோட பேசினார். அவர் இதை மாதிரி அரசு பள்ளியில் படிச்சுட்டு கான்பூர் என்ஐடியில் படித்தவர். இதை காரணத்தோடு சொல்கிறேன். நான் மேடையில் பேசும்போது என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் பேசினார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கேட்டால் கான்பூர் சார் நான் ஐஐடின்னாரு. நான் இல்லைங்க உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்படிப்பட்டவர்கள் சாதிப்பதை நம்மளால் ஏன் சாதிக்க முடியாது? ஒரே காரணம், நம்ம படிக்கிறது இல்லை. இந்த மேலே வந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் கேட்டேன், எப்பரா 720க்கு 720 மார்க் வாங்குற? ஐஐடிக்கான தேர்வு வந்து இட் இஸ் சப்போஸ் டு பி எ டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் குளோபல் லெவல். உலக அளவில் ரொம்ப கஷ்டமான பரீட்சைன்னு பார்க்கப்படுது. ஐஏஎஸ் ஐபிஎஸை விட கஷ்டமான பரீட்சைன்னு சொல்கிறான். அதில் எப்பரா 200 மார்க் வாங்கினாலே சென்னையில் உள்ள ஐஐடி கிடச்சிரும், பாம்பேயில் உள்ள ஐஐடி கிடச்சிரும். நீ எப்பரா 350க்கு மேலே மார்க் வாங்குற? ஏன் பாம்பேயில் உள்ள ஐஐடின்னு சொன்னேன் தெரியுமா? இந்த ஐஐடியில் உங்களை மாதிரி 16-17 வயசு முடிச்சுட்டு, தயவுசெய்து திரும்பவும் சொல்கிறேன், நம்மளால் முடியாதுன்னு நினைக்காத, முடியும்னு நினை. போய் படித்தவன் இந்த மாதிரி மார்க் வாங்கி பாம்பே ஐஐடியை பற்றி உங்கள்கிட்ட, மெட்ராஸ் ஐஐடி, பாம்பே ஐஐடி, மொத்தம் 23 ஐஐடி இருக்குது, 31 என்ஐடி இருக்குது. இதனோட பெருமை என்ன தெரியுமா? நீங்கள்லாம் படிக்கிறதுக்காக ஆரம்பித்தது. நம்மெல்லாம் ஒழுங்காக படிக்காதனால மற்ற ஸ்டேட்டில் இருக்க அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த இடத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறோம். ஒரு வருஷத்துக்கு தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் 1500 பேர் கணக்காக போகிறான். நம்ம ஊர்லேருந்து 250 பேர் போகிறான். சரி, 250 பேரில் உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கான் தானே, இந்த டீச்சர் சொல்லி கொடுத்து இந்த பாடத்தை படித்து தானே போகிறான். அவனுக்கு இங்கே ஒரு என்ஜினியராக போய் வேலை பார்த்தா அதிகபட்சம் 90,000 ரூபா, குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா, 5 டிஜிட்டில் சேலரி. 10,000 ரூபா சம்பளம், 20,000 ரூபா சம்பளம், 30,000 ரூபா சம்பளத்தில் எத்தனை என்ஜினியர் வேலை பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியும். அதே நீ பாம்பே ஐஐடியில், சென்னை ஐஐடியில், என்ஐடியில், ஐஐடியில் படிச்சுட்டு வேலை போனால், அருமை மாணவர்களே, ஒரு வருடத்திற்கு 1,20,00,000 ரூபாய், ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற மாணவர்கள் உங்களைப் போல மாணவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். அவன்கிட்ட கேட்டேன், எப்பரா அப்படி மார்க் வாங்கினா? அவங்க அம்மா அப்பாலாம் அப்படியே கண்ணில் கண்ணீர், எப்படி ஆனந்த கண்ணீர் மேலே வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க ப்ரைஸு.
அதை விட ஒரு அம்மா அப்பாவுக்கு பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? உன்னால் செய்ய முடியறத நீ செய்யலைன்னா அதை விட வருத்தம் வேற என்ன இருக்க முடியும்? எப்பரா நீ மட்டும் படிச்ச? நான் அவன்கிட்ட கேட்டேன். என்ன சொன்னான் தெரியுமா? 10th 11th 12th 3 ஆண்டுகள் சமூக ஊடகங்களான செல்போன், டிவி, சினிமா பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை. அதுதான் சார் அடிப்படை காரணம். எத்தனை வருஷம்? 3 வருஷம் செல்போனை பார்த்தது இல்லைங்கிறான். கம்ப்யூட்டரில் போயிட்டு படிப்பு சம்பந்தமாக என்னவோ அதை தவிர வேற எதையும் பார்த்ததில்லை சார். பக்கத்தில் இருக்க அவங்க அப்பா சொல்கிறாரு, சார் இவனுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன், நீ எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்கலன்னா உங்கள் அப்பாட்ட சண்டைக்கு போகிற, இந்த காலேஜே வேண்டாம், ஃபோன் வேண்டாங்கிறான் அப்படின்னு சொல்கிறிய, நம்ம உருப்பிட முடியுமா? அவன் போய் சொல்கிறான், செல்ஃபோனை கொண்டு போய் கொடுத்தேன் சார், பேசுகிறதுக்கு முடியல என் பிள்ளைகிட்ட, ஜெய்ப்பூரில் படிச்சுட்டு இருந்தான், அங்கே போய் கொடுத்தா அவன் வேண்டான்ட்டான். ஏன்டா வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால், என் கூட 6 பேர் இருக்கான்ப்பா, அவன்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கல, நான் மட்டும் வச்சு பேசிகிட்டு இருந்தா இப்போ இங்கே பேசுகிற மாதிரி மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அதனால வேண்டாம்ப்பா, அது இல்லைன்னா ஒன்றும் ஓசோனில் ஓட்ட விழுந்துடாதுப்பா, உலகம் அழிஞ்சு போவாது, எனக்கு வேண்டான்னா நான் கொடுக்கல சார் அப்படின்னார். அவன் 6 பேர் எங்கடான்னா, இந்த பாருங்க உட்காந்துருக்கான் முதல்ல 6 பேர், 6 பேரும் சென்னை ஐஐடி, டெல்லி ஐஐடி, கான்பூர் ஐஐடி, பாம்பே ஐஐடியில் சீட்டு வாங்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன சம்பளம்? ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா. ஒரு குடும்பம், ஒரு தலைமுறை மாற்றம் உருவாகிறதா இல்லையா கல்வியால்? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறவியில் நீ படிச்சுட்டேன்னா 7 பிறவிக்கு உதவுண்டா சொல்றது வள்ளுவர். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். நீ மட்டும் படிச்சுட்டேன்னா ஒரு ராஜாவாக இருந்தால் கூட படையெடுத்து வந்தான்னா உன் சொத்தை அபகரிச்சுட்டு போகலான்டா, உன்கிட்ட இருக்க அறிவை எவனாலையும் அபகரிக்க முடியாது, படிடாங்கிற. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் உங்களை மாதிரி மாணவர்கள் செய்கிறத சொல்கிறேன். உலகத்தில் இல்லை, வெளிநாட்டில் இல்லை, இந்தியாவில், இந்த பக்கத்தில் இருக்கிற குஜராத்தில், இங்கே இருக்கிற மாணவர்கள், கல்பனா குமாரின்னு ஒரு பொண்ணு 720க்கு 720, விழுப்புரத்து பையன் ஒருத்தன் வேலம்மாலில் படிச்சுட்டு இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு +1 +2 படிச்சு இப்போ 720க்கு 720 வாங்கியிருக்கான். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர். அவன் பூரா உங்களை மாதிரி அரசு பள்ளியில் தானே படித்தான். அவனால் செய்ய முடியறத நம்மளால் ஏன் செய்ய முடியல? அத்தனை பேர் சொல்கிற காரணம் என்ன? செல்ஃபோன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். செல்ஃபோன் என்பது ஒரு வரம். இணையம் என்பது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இந்த உலகம் மிக வேகமாக முன்னேறுவதற்கு செல்போன் தான் காரணம், மாற்று கருத்தே இல்லை. இணையம்தான் காரணம். ஆனால் அதை நீ ஒழுங்காக உபயோகப்படுத்தும் வரை உன்னுடைய உயர்விற்கு அது காரணமாக இருக்கும். அதை தவறாக நீ உபயோகப்படுத்தினால் உன்னுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் முதல் காரணமாக இருக்கும். இந்தியாவிலே 100க்கு 80% இளைஞர்கள் தவறாகவே உபயோகிக்கிறார்கள். எப்பொழுதும் செல்போனிலேயே இருக்கிறார்கள். இப்போ கூட ஒரு நேற்றைய ஹிந்து பேப்பரில் இந்த செல்போன் இந்த இளைஞர்களை 10,000 பேர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கான். அசோக் குமார் தான் எனக்கு அனுப்பிச்சி விட்டார். இதை படிங்க, நீங்கள் நிறைய இடத்துல பேசுகிறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அனுப்புகிறேன்னு அனுப்பிச்சி விட்ருந்தார். 10,000 பேர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கான் உங்களை மாதிரி மாணவர்கள்ட்ட. இதை எப்போ பார்த்தாலும் இந்த குப்பையை பார்த்துக்கிட்டே இருந்து கண்ணு கெட்டு போகுது, உடம்பு கெட்டு போகுது, மனசு கெட்டு போகுது, மூளையில் டென்ஷனாகவே இருக்கான். எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன படிக்கிறோம் ஒன்றுமே தெரியல, பைத்தியக்கார மாதிரி அலையிறான். அதுக்கு காரணம் எதா இருக்கு? செல்ஃபோனாக இருக்குது அப்படின்னு யார் எழுதியிருக்கா? ஹிந்து பேப்பரில் 10,000 பேருக்கு ஆய்வு நடத்தி என்னாச்சு? உட்காருங்க. என்ன என்ன காரணங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்க. சும்மா சொல்லு, யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லு. நம்மகிட்ட உள்ள பெரிய கெட்ட பழக்கமே என்ன தெரியுமா? இங்க பாரு, நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ரோட்ல ஒருத்தனை விரட்டிட்டு ஓடுறான். அவன் ஓடுறத பார்த்தோன்னா அங்கே நின்னவன் எல்லாரும் அவன் பின்னாடி ஓடுறான். சரியா? இங்கே நடந்தது என்னன்னே தெரியாமல் நான் சொல்கிறேன். பின்னாடி ஓடுறான், எல்லாரும் ஓடுறான். ஓடினோடனே அந்த முன்னாடி ஓடினால
அவன்கிட்ட போய் எதுக்காகடா ஓடினேன்னா, சும்மா ஓடினேன் சார்னா. பின்னாடி இருக்கிறவங்களாம் நீ ஏன்டா ஓடுறேன்னா, அவன் ஓடுறான் சார், அதை பார்த்துட்டு நானும் ஓடுறேன் சாருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய சொந்த புத்தியை உபயோகிக்க கற்றுக்கொள். எல்லாரும் மாதிரி நம்ம இருக்கணும்னு நினச்சா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்க. இது இந்த நேரத்தில் நடந்த சம்பவத்துக்காகவே அது எது வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். எல்லோரும் செய்வதையே நீ செய்து கொண்டிருந்தால் எல்லோரையும் போலத்தான் நீ வாழ்ந்து மடிவாய். யாருமே செய்யாததை, யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகத்தையே மாற்றி காண்பிக்க முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு.